வெண்ணிலா, சூரியகாந்தி பூ மாதிரியே நல்ல அழகா தத்ரூபமா நெஜச்செடி மாதிரியே வரைஞ்சிருக்க. அதான் இது நிலவை பார்த்தா வளரும். சூரியன் போற திசையிலேயே என்ன செய்யும்? தன்னை திருப்பிக்கும். அதனாலதான் இதுக்கு என்ன பேரு? சூரியகாந்தி பூன்னு பேரு. இந்த மையப்பகுதி இருக்கு இல்லையா, இதை சூரியன்னு வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் இதழ்கள்லாம் கதிர்கள்னு வச்சுக்கலாம். அதனாலதான் இதுக்கு சூரியகாந்தி பூன்னு பேரு. இப்ப நாம உயிர் வாழ என்னென்ன அவசியம்? இதெல்லாம் தாவரங்களுக்கும் வேணும். தாவரங்கள் உயிர் வாழ நீர், காற்று, வெப்பம், உணவு எல்லாமே அவசியம். அப்ப அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? தாவரங்களுக்கும் உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சது யாரு? நீ சொல்லு. பயப்படாம சொல்லு. தெரியலையா? சரி உட்காரு, நீ சொல்லுமா. சார் ஜெகதீஷ் சந்திர போஸ். கரெக்ட். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தாவரங்கள் என்பவை நிலையான மனிதர்கள், மனிதர்கள் என்பவர்கள் நடமாடும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு, அது வளருது, சுவாசிக்குது அப்படிங்கிறத அவ்வளோ ஆணித்தரமா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அவரு. தாவரங்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஆனா நாம தான் அதை கவனிக்கிறது இல்லை. கவனிக்கிறீங்களா தாவரங்களை? இனிமே கவனிச்சு பார்க்கணும். வீட்டில் நம்ம தம்பி பாப்பா, தங்கச்சி பாப்பாலாம் எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோம், அவங்க மேல கவனம் எடுத்துக்கிறோம், அது மாதிரி தாவரங்களையும் பத்திரமா கவனிச்சு பார்த்துக்கணும். உன்னை யாராவது கிள்ளுனா வலிக்கும்ல, மரத்தை வெட்டலாமா? மரம் செடி கொடிகளை நாம வெட்டக்கூடாது. அதுக்கு என்ன செய்யும்? அதனால அதை வெட்டக்கூடாது. நாம நல்ல இசையெல்லாம் தலையாட்டி ரசிக்கிறோம்ல, பாட்டெல்லாம் கேட்கிறோம்ல, அதே மாதிரி தாவரங்களும் என்ன செய்யுதான்? இசையை ரசிக்குதான், அதை கேட்டு வளருதான் அப்படின்னு சமீபத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்கிக்கோ. செத்திப்பூ, சாமந்தி பூ, விருச்சிப்பூ, ரோஸ், கனகாம்பரம். வீட்டில் உங்களுக்கு மல்லிகைப்பூ மட்டும்தான் கிடைக்கும். இங்கே வந்தா விதவிதமான பூக்கள்லாம் கிடைக்கும். செத்திப்பூ, சாமந்தி பூ, விருச்சிப்பூ, எல்லா வகை பூக்களும் கிடைக்கும். பூக்களுக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. வாங்கோ வாங்கோ, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எந்த பூச்செடி எடுத்தாலும் 15 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. செத்தி, சாமந்தி, கனகாம்பரம் வாங்கோ வாங்கோ. தொடாத, மூச்சு காத்து பட்டாலே செடி வாடிடும். வாங்கோ வாங்கோ, வாங்கிக்கோ. செத்தி, சாமந்தி, ரோஸ், கனகாம்பரம் இன்னைக்குத்தான் கடைசி நாள். 15 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. எந்த பூச்செடி எடுத்தாலும் 15 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும். வாங்கோ வாங்கோ, வாங்கிக்கோ. செத்தி, சாமந்தி, கனகாம்பரம், ரோஸ். இது நான்தான். என்ன அப்படி பாக்குற? நான்தான். செடி பேசுதேன்னு பாக்குறியா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் அழகா இருக்கேனா? அப்ப என்ன வாங்கிட்டு போய, நான் தினமும் உனக்கு பூ தருவேன். ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். மறுபடியும் பூவை தொட்டினா இதான் கிடைக்கும். செத்திப்பூ, சாமந்தி பூ, ரோஸ், கனகாம்பரம். என்ன வாங்கிட்டு போய. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்ப என்ன வாங்கிட்டு போய, நான் தினமும் உனக்கு பூ தருவேன். குழந்தைக்கு கிருஷ்ணன் பூ கட்டுறார். என்ன சொல்றீங்க?
அன்னைக்கு ஐயர் கதை சொன்னார்ல, ஆமா. குழந்தை சிரிச்சா கிருஷ்ணன் பூ காட்டுறார், அதான் சொன்னேன். ஆஹா. என் ராசாத்தி. வாங்கோ வாங்கோ வாங்கிக்கோ, இன்னையோட ஆட்டம் க்ளோஸ். எந்த செடி வேணாலும் எடுத்துக்கங்க. செத்தி, வா வா. சாமந்தி, ரோஸ், கனகாம்பரம். வெங்காயம், தக்காளி, மிளகா, மல்லி எல்லாம் வாங்கி தரேன். ரூபாயிலிருந்து போய் முதல்ல மசாலாவை அரைச்சி வச்சிரு. நான் போய் மீனை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கோ வாங்கோ வாங்கிக்கோ. கடவுளே. வாங்க 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 வாங்கிக்கோ. செத்திப்பூ, சாமந்தி ஏண்டி, பூ, விருச்சிப்பூ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன், நீ இங்க நின்றுட்டு இருக்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமா, அதான் மீன் வாங்க போறோம். எனக்கு மீன் வேண்டாம். வேற என்ன வேணும்? இந்த செடி வாங்கி கொடுமா. பாத்தியா, இதுக்கு தான் உன்னை கூட்டிக்கிட்டு வரதில்ல, நீ வா. அம்மா அம்மா, இந்த செடியை வாங்கி கொடுமா. சொன்னா கேளு, வேணாம் அதெல்லாம். வாங்கி கொடுமா. ஓ, உன் தொல்லை தாங்க முடியல. இந்த பாரு, செடி வாங்கிட்டல்ல, மீன் கிடையாது. சரியா? சீக்கிரம் வா. என்ன மறுபடியும் பூ பறிக்க வந்துட்டியா? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். போ. செடி உனக்குத்தான். வாங்கோ வாங்கோ வாங்கிக்கோ, எந்த செடி வேணாலும் எடுத்துக்கோங்க. செத்தி, சாமந்தி, ரோஸ், கனகாம்பரம். ஜிலேபி வந்திருக்கும்னு பார்த்தா ஐஸ்ல வச்ச மீனை கொடுத்துருக்கான் பாரு. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஏன் அப்படி சொல்ற? சொல்லு. என்ன பேசாம இருக்க? சொல்லு. எங்கேயோ பிறந்து நான் எங்கெல்லாமோ சுத்திட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கும் பிடிச்சிருக்கு உன்னை. அம்மா அம்மா அம்மா, தண்ணி செடிக்கு வேணும். மீனை வளர்க்க போறாளா செடியை வளர்க்க போறாளான்னு தெரியலையே. ஏனால படுக்க போற நேரத்துல இந்த செடிகிட்ட உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் பாக்குறேன், இது வந்தப்புல இருந்து இது பக்கத்திலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த செடிக்கு உயிர் இருக்குமா? செடிக்கு உயிர் இருக்கா? யார் சொன்னது? எங்க டீச்சர். சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. கடவுளே. சரி சரி, சீக்கிரம் வந்து படு. ஆமா, நீ எப்ப பள்ளிக்கூடம் போவ? இதோ இப்ப போவேன். நீ பள்ளிக்கூடம் போகும்போது பூவை பறிச்சு வச்சுக்கோ. பூவை பறிச்சா உனக்கு வலிக்காது? அம்மா உனக்கு நகை வெட்டதில்ல? ஆமா. அப்பா உனக்கு வலிக்குதா? இல்ல. அம்மா உனக்கு தலை வருதுல? ஆமா. அப்ப முடி விழுந்தா வலிக்குதா? இல்ல. மறுபடியும் உனக்கு வளருதுல்ல? அது மாதிரிதான் நீ இந்த பூவை பறிச்சா மறுபடியும் புது பூ வளர்ந்துரும். பறிச்சுக்கோ.
அழகா இருக்கே. எனக்கு பூத்தாடி. ஆஹா, முதல் பூ டீச்சருக்கு தான். ஏய் டீச்சர் வராங்கடி. ஏய் எல்லாம் கிளாஸ்க்குள்ள போங்க. என்ன நிலா பூவும் கைமா நிக்கிற? நீங்க சொன்னது சரிதான் டீச்சர். என்ன சொன்ன? தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நான் ஒரு செடி வாங்கினேன், அது பேசுச்சு டீச்சர். பேசுச்சா? அது கொடுத்த பூ தான் முதல் பூ உங்களுக்கு. அழகா இருக்கு. ஏனிலா சாப்பிட்டியா காலையில? மீன் குழம்பு சாப்பிட்டேன். சரி கிளாஸ்க்கு போ. என்னாச்சு இவளுக்கு? பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா? சரி பூ நல்லா தான் இருக்கு. பாடம் 5. இடிதாங்கி பிறந்த கதை. அமெரிக்க நாட்டில் பாஸ்டன் நகரம். ஒரு நாள் மாலை நேரம் சிறுவர்கள் பட்டத்தை பறக்கவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த பெஞ்சமின் பிராங்க்லினும் பட்டத்தை பறக்கவிட்டார். அப்போது புயல் வீசியது. வானம் கருத்தது. இடியும். வலிக்குதா? உன் கை பட்ட உடனே வலி எல்லாம் போயிடுச்சு. நீ கவலைப்படாத. வெரி குட். பரவாயில்ல, நீனும் வெட்டியிருக்க பாரு. நகத்தை நீ சரியா வெட்டலை.
கதவை திறந்து வச்சுட்டு எங்கே போயிட்டா இவ? கைத்தாத்துட்டு ஓடி வந்துச்சு. ஆட்டை கவரோட எங்க வீட்டு உள்ள வர வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன் நீ. எடுத்துட்டு போய செடியெல்லாம் நாசம் பண்ணி ஓடிட்டு போய. உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் கேக்குறேன்ல, என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஆமா, உடம்பு சரியில்லைதான். நான் இன்னைக்கு பழைக்க மாட்டேன். நீ வருத்தப்படாத.